நானும் இங்கோ வெயிலிலே நீயோ அங்கோ குளிரிலே வால் கிளைம் பண்ண விடணும் அவளை, அப்பதான் இவெல்லாம் அடங்குவா. அதனாலதான் நாங்க வந்து புக் பண்ணி வச்சிருக்கிறோம். அம்மா ஹே டேஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஜானு இல்லாமல் நான் இன்ட்ரோ எடுக்க மாட்டேன். ஆனால் ஜானு வந்து பெங்களூர்ல இருக்கிறா. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஹாய் இன்ட்ரோ எடுப்போமா? அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். ஹே டேஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு. இப்படி ஒரு நிலைமை நம்மளுக்கு ஆயிடுச்சு கொண்டு. நானும் இங்கோ வெயிலிலே நீயோ அங்கோ குளிரிலே. சரி, நீ இப்படி இருந்தேன்னா எப்படி எல்லாருக்கும் தெரியவே? இப்படி இருந்தா தானே தெரியவே. ஓகே, ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான சும்மா ஒரு கேஷுவலான ஒரு ஜாலியான ஒரு ஆஃபீஸ் vlog. அதுக்கு முன்னாடி என்ன, இந்த ட்ரைபாட் இருக்குல்ல, இந்த ட்ரைபாட் வந்து ஒருத்தி நான் தேட சொன்ன உண்டு. அவன் வந்து எனக்கு ட்ரைபாடே தேடி தரல. அவளை கூப்பிடுவோமா? ஹலோ ஹலோ, நாடா நீ நையன்ற. ஹேய், இங்க வாங்க மேடம். கொஞ்சம் இன்னும் தள்ளி தெரியும். என்ன சொல்லுவேன், நீங்க மனசு கஷ்டப்படக்கூடாது. இந்த ட்ரைபாட்ல கூட உங்களை ஹைட் ஆக முடியலக்கா. இப்படி கஷ்டப்படுத்திட்டாலே கொண்டு இவளை சும்மா விடலாமா? அப்ப என்ன பண்ணலாம் இவளை? நீயே சொல்லு. சொல்லு. வீடியோக்குள்ள போலாம். என்ன பண்ணலாம் இவளை? உயிரை வாங்குறான். பிளானை கேன்சல் பண்ணிடலாமா? வேண்டாமா அவளுக்கு? நான் சொல்லவே இல்லையே. அவளுக்கு வேண்டாமா? கேன்சல். கத்துனா கன்ஃபார்ம் கேன்சல். இவளுக்கு நம்ம பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும். ஸோ இவளை என்ன பண்ணலாம் நான் சொல்லிட்டா? இவளை வந்து ஒரு வால் கிளைம்பிங் கூட்டு போய் வால் கிளைம் பண்ண விட்டுறலாம். நல்ல ஸ்டெப்ஸ். என்ன கொண்டு வாய்ஸ் வரல திடீர்னு? அவங்க சொல்லிட்டாங்க சிரிச்சு நேரா இருக்காங்க. ஓஹோ, எங்களுக்கு அது கேட்கவே இல்ல. ரொம்ப பேசிட்டா. கன்ஃபார்ம் வந்து இவளை ஏத்தி விட்டுறலாம். வால் கிளைம்பிங்னா என்னன்னே தெரியல. வால் கிளைம்பிங்னா என்னன்னு தெரியல அவளுக்கு. அதாவது செவத்துல வந்து குட்டி குட்டியா இருக்கும், அதுல இப்படி புடிச்சு ஏறணும். இப்படி நான் வரல. ஒரு வாட்டி விஜிபில அத போய் நான் அதனால என்ன ஸ்வேதா, ஒரு வாட்டி 2 வாட்டிலாம் இல்ல. அக்கா வால் கிளைம்பிங் மட்டும் அடங்கா விஜிபி. அம்மா போப்பா, அம்மா இவ உடைச்சிரு போன. ஆமா, இப்படி சேர்த்து வச்சுட்டான். பிஜிபி கூட்டு போனாலாம் இவ எஸ்கேப் ஆயிடுவாங்க. இவளை வந்து நடு கடல்ல நிப்பாட்டி இவளை வால் கிளைம் பண்ண விட்டாதான் இவ சரிப்பட்டு வருவா. நடு கடல்ல க்ரூஸ்ல ஏத்தி கூட்டு போயிட்டு வால் கிளைம் பண்ண விடணும் அவளை, அப்பதான் இவெல்லாம் அடங்குவா. அதனாலதான் நாங்க வந்து கார்டிலியா க்ரூஸ புக் பண்ணி வச்சிருக்கிறோம். ஐயா, என் தெய்வமே, ஐயா உடச்சா கொண்டு வந்த தள்ளி விட்டு சாவடிக்காத. நடுக்கடல கார்டிலியா க்ரூஸ் மட்டும் தான் போவோம். அதனால அது பேரை சொன்னா. உண்மையாவே சொல்றேன், போறோம் நம்ம. கரும்பு மெஷினிடம் ராம் நசுங்கின பிறகு போயிட்டு போறா. பேசிக்கலி 2 டேஸ்ல நம்ம கார்டிலியா இதுல ஒரு சோகமான விஷயமும் இருக்கு. என்னன்னா, பாப்பாக்கும் சேர்த்தா நாங்க டிக்கெட் போட்டோம். அது ஃபர்ஸ்டே சொல்லிட்டு சோகமான விஷயம் அப்படின்னு. யாருக்கு இந்த பைத்தியம்? பிறவி பைத்தியம். 4 பேருக்கு தான் போட்டோம். பாப்பாக்கு டிக்கெட்டே போட்டாச்சு. பாப்பாவோட பர்த்டே ஒட்டி போலாம் அப்படின்னா பிளான். ஆனா இப்போ வந்து பாப்பாவால ஜாயின் பண்ண முடியல. அவ வந்து வரல.
அண்ணா அவன் சும்மா கிடக்கிறாதுண்ணா. ப்ராமிஸா வரல. எக்ஸாம் கூட கேன்சல் பண்ணலாம்னு சொல்லியாச்சு. ஆனா அதுக்கப்புறம் வந்து வைஸ் பிரசிடென்ட் ஆகுண்டு, வைஸ் கேப்டன். அவ வந்து ஸ்கூலோட வைஸ் கேப்டனா இருக்கறனால அவளுக்கு சேம் நம்ம கிளம்புற டேட்ல தான் அவளுக்கு வந்து அந்த பட்டமளிப்பு விழா நடக்குது. அந்த பட்டம் தேவையே இல்லைங்க உங்களுக்கு. ஏய் மென்டல் மூட வாயா. அவங்க பிரின்சிபல் இந்த வீடியோ பாப்பாங்க. அதான் வந்து நம்ம அந்த டேட்ல புக் பண்ணிட்டோன்றதுனால நம்மளால வந்து டேட்டை சேஞ்ச் பண்ண முடியல. டிக்கெட்ஸ் எல்லாம் வாங்கிட்டோன்றதுனால சேஞ்ச் பண்ண முடியல. சரி குண்டு பாப்பாவே வரல அதனால இவ்வளவு வரல அப்படின்றான். இப்ப நான் என்ன சொல்லுவேன்? ஐயோ எது சொன்னாலும் தப்பாகுமே. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? இப்பயும் உங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டோம். கடைசி நாள் கூட்டு போற அன்னைக்கு சொல்லியிருப்போம். ஆனா சரி அதான் 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 அந்த காரணத்துக்காக தான் வந்து சொல்லிட்டோம். எப்படி ஒரு பாசம் எங்க அக்காக்கு. கார்டிலியா க்ரூஸுக்கு ஸ்வேதா, ஜானு, நானு 3 பேரும் வந்து போறோம். So let's enjoy the cruise. ஆல் தி வெரி பெஸ்ட் கொண்டு நம்ம போயிட்டு மஜா பண்றோம். ஸ்வேதா இப்ப பாக்க திண்ணையில படுத்தோடக்கு திடுக்குன்னு கல்யாணம் பண்ற மாதிரி சுத்திட்டு இருக்கா. பாய் காய்ஸ். ஸோ நாங்கள் வந்து அப்படியே ஆஃபீஸ் போயிட்டு அடுத்த ஒரு வாரத்துக்கு நாங்கள் அவைலபிளாக இருக்க மாட்டோம். ஸோ அந்த வேலையை எல்லாத்தையுமே நம்ம போய் பார்ப்போம். நம்ம போயிட்டு வேலையை பார்ப்போமா? ஓகே குண்டு பாய். அவ்வளோதான். இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் போன சொல்லிடுவேல. ஐயோ இந்த நேரம் பற்றி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குதே அப்படின்னு. சரி ஓகே ஜாலியாக என்ஜாய் பண்ணு. நிஜமாவே நாங்கள் வந்து சீரியஸாக பாப்பாவை இந்த ட்ரிப்பில் வந்து மிஸ் பண்ணுவோம். என்ன ஆச்சு? ஒரு மேஜர் மிஸ்ஸிங் தான். ஏன்னா வந்து எப்பயோ புக் பண்ணியாச்சு. லைக் 1 மாசம் முன்னாடி புக் பண்ணிட்டோம். நாங்கள் டிக்கெட்லாம் போட்டாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. அவளுக்கு வந்து லாஸ்ட் மினிட்ல தான் இந்த டேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் அவளால் ஜாயின் பண்ண முடியல. நான் வந்து ஊரில் அம்மா கிட்ட சொல்லிட்டேன், இந்த மாதிரி இந்த டேட்டில் அவளுக்கு வந்து லீவ் போடணும், இந்த டேட்டில் வரணும், இந்த டேட்டில் அவள் போகணும் அப்படின்ற எல்லா பிளானிங்குமே. பாப்பாவோட பர்த்டேக்கு முன்னாடியே எல்லாத்தையுமே இன்ஃபார்ம்லாம் பண்ணியாச்சு. பாப்பா பர்த்டே முடிஞ்சு எத்தனை நாள் ஆகுது பாரு. ஆமா. ஆனால் கடைசி நிமிஷத்தில் வந்து இல்லை ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. விதி வந்து இது பண்ணது. வாங்குறோம் பாப்பா. பாப்பா பேர்ல நம்ம ஒரு க்ரூஸ் வாங்குறோம். சிவதேவி க்ரூஸ். சரி ஓகே டன். நம்ம இப்போ போயிட்டு ஆஃபீஸில் வேலையை பார்ப்போம். ஓகே சாட்டர்டே நம்மளுக்கு வந்து நம்ம ப்ராடக்ட் ஷூட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணுவோம், எல்லாத்தையும் பக்காவாக முடிப்போம். நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வெப்சைட்லையும் சரி நம்மளோட பிராண்ட்லையும் சரி நான் மாற்றிட்டு இருக்கேன். அது எல்லாத்தையுமே நான் வந்து ஆஃபீஸ் போயிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படியா? ஹலோ என்னம்மா என்ன பண்றீங்க? இந்த ஸ்வேதாக்கு இப்ப தாமா சொன்னோம் கார்டிலியா க்ரூஸ். க்ரூஸ் போறது இப்பதான் தெரிஞ்சுட்டு இப்ப போடுற ஆட்டத்தை பாருங்க நீங்களே. ஒரே சிரிப்பு தான், சிரிப்பு மழை தாங்க முடியல. பைத்தியம் பிடிச்சிச்சுமா. நம்ம க்ரூஸ்ல போக வேண்டாம், கீழ்பாக் போயிடலாம். வணக்கண்ணா. மேடம் வந்து மேடம் கப்பல்ல போறாங்கன்னு ஒரே குஷி. என்ன சமையலோ? சும்மா இல்ல, இப்ப வந்து அவ சமையல்காரியா போல, இப்ப வந்து ஒரு வேடிக்கையாளரா தான் போறா, பார்வையாளர். அடுத்து இன்னொரு 3 வருஷம் கழிச்சு சமையல்காரியா போவா. அப்ப நம்ம பார்வையாளரா போலாம். ஓகே ஆஃபீஸ் வந்தாச்சு. ஆஃபீஸில் வந்து ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம வந்து இந்த புதுசாக இந்த இதை மாட்டியிருக்கோம். நம்ம என்ன இது? இதில் இருக்கிற என் ஃபேஸை டிடெக்ட் பண்ணுறான்னு பார்ப்போமா? வெளியே போடா. அதுவே இப்படின்னா நம்ம வெள்ளச்சாமி அண்ணன்டா சைடில் என்னதுக்கே தேங்க்யூ அப்படின்ட்டுருச்சு. ஸோ அதை வந்து கான்ஃபிகர் பண்ணணும், அந்த வேலையை பார்ப்போம். அப்படியே வந்து வேலை கொஞ்சம் நிறையா இருந்தது. ஸோ அதில் கான்சென்ட்ரேட் பண்ணி வேலையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு பயங்கரமான தலைவலி. ஏன் அப்படின்னா கூவிடி கையில மைக்கை எடுத்துட்டான், சோழி முடிச்சுட்டான்.
ஸோ வந்ததுலேருந்து பாட்டு பாடுவேன் பாட்டு கச்சேரி நடத்தி என்னை படுத்திக்கிட்டு இருக்கான். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் மறுபடியும் கொஞ்சம் வெயிட் போட்டேன். அதுக்கு என்னப்பா பார்க்கறதுக்கே நல்ல புஜிட்டிக்காக இருக்கேன்ல, அதனால மறுபடியும் நான் வந்து ஜிம்முக்கு போகணும். ஜிம்முக்கு போகிற காரியங்கள்லாம் அடுத்து இருக்கட்டும். ஸ்வேதாக்கு வந்து நம்ம அதை சொல்லிட்டோம். அந்த இதை சொன்னதுக்கு அப்புறம் ஐயோ அவளை வந்து கையிலையும் பிடிக்க முடியல, காலையும் பிடிக்க முடியல, குதிக்கிறா, ஓடுறா, தாவரா, நிமிக்கிறா, எல்லாம் பண்றா. எல்லாருக்கிட்டையும் சொல்லியாச்சு. ரோட்ல ஒரு மாடு அப்படியே வந்து போயிட்டு இருக்கு. அதுக்கிட்ட போயிட்டு ஏய் நான் கப்பலில் போகிறேன் தெரியுமா ஹோஹோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா மென்டல். ஸோ அந்த மென்டல் ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் வந்து உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வெப்சைட்லலாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. அது என்னன்றதை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். 2 seconds later. என்ன சும்மா சாவு அடிக்கிறாங்களே நீங்க. பேரில்லாத மரம் போல் என்னை நீ பூமியில் நட்டாய். ஓ சுகுமாரி ஓ சுகுமாரி ஏதாவது சாதிக்கலாம் நினைச்சா அந்த மாதிரி வீடியோ எடுத்துருந்தாயா? நீ சாதிக்கணுன்றதுக்காக தான் நான் வீடியோ எடுக்கிறேன். நாளை பின்ன ஒன்று எங்கேயா பார்த்தாங்கன்னா கல்ல கொண்டே அடிச்சு துரத்தி விட்டுருவாங்கல்ல, அதனால. இவ்வளோ நேரம் பாடல், இப்போ ஆடல். இதை பார்த்து நாங்கள் எல்லாரும் ஓடல். போடுங்க போடுங்க. பொண்ணுங்க இல்லா இடம் இந்த இடம் தானே. நாட்டுல நம்ம வீட்டுல நம்ம பாட்டுக்குள் மாட்டிக்கிட்டோம் மாப்பிள்ள. ஓ நீங்க பாடுறதை கேட்டா கல்யாணம் பண்றவங்க கூட தெரிச்சு ஓடி போயிருவாங்க. ஏன் உங்களுக்கு இந்த வேண்டாத வேலை? 1 week later. என்ன ஸ்வேதா ரெடியா உட்காந்துட்ட? வந்துருச்சா? ஓகே, நாங்க வந்து க்ரூஸ்க்கு போயிட்டு உங்களுக்கு எல்லாரையும் காட்டுறோம். மேடம் வந்து ஒரு டைம் பார்க்க பத்தாம 2 வாட்ச். போதுமா 2 வாட்ச்? 2 வாட்ச் 2 பிரேஸ்லெட் ஒரு காப்பு போதுமா? பத்தல தான். சும்மா போடுவேன்னு போட்டுறேன். ஓகே பாய். க்ரூஸ்ல ஏதாவது ஒரு பார்ட்ட வடை சேர்க்கலாம்னு குடுத்துறோம். இந்த க்ரூஸ்ல ஏதாவது கிடைச்சுன்னு வச்சுக்கோ, எனக்கு வந்து கூட இந்த நண்டு யாரா அதெல்லாம் கிடைக்கும். அதெல்லாம் கிடைக்காதுமா. இந்த ஆலப்புழா போட் ஹவுஸ் இல்லம்மா, கார்டிலியா க்ரூஸ். அப்புறம் கார்னலியா க்ரூஸ் எனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்க. எனக்கு ஒரே தலை சுத்து நினைச்சுக்க பார்த்தாவே. ஓகேமா வாங்கிட்டு வரோமா. 2 கேப்டன் இருப்பாரு, அவரை வாங்கிட்டு வரோம் உங்களுக்கு. அவர்ல எனக்கு தேவையில்ல. அவர் பொண்டாட்டி என்ன உதைக்கிறதுக்கு எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. இப்படி பத்தியா